ஹலோ ஃப்ரெண்ட், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். எப்போவுமே நான் வீட்டிலேருந்து கடைக்கு வர வீடியோ தான் பார்த்துருப்பீங்க. இப்போ நான் கடையிலேருந்து வீட்டுக்கு புறப்பட்டாச்சு. ஏன் என்றால் மணி இப்போது 5:30 தான் ஆகுது. நான் வர அவசரத்தில் வீட்டில் ஃபேன் மட்டும்தான் போட்டேன், லைட் போட மறந்துட்டேன். எனக்கு இப்போ தான் ஞாபகம் வந்தது. எங்கள் விஸ்கி 6 மணி வரைக்கும் சும்மா இருப்பாள். 6 மணிக்கு அப்புறமா அவள் வேட்டையை ஆரம்பிச்சிருவா. என் வீட்டை எல்லாம் கடித்து தின்னு ஆரம்பிச்சிருவா. இருட்டுனா ரொம்ப பயப்படுறா. இதுக்கு முன்னே 2-3 தடவை தப்பு பண்ணியிருக்கேன். அப்போ ஞாபகம் இல்லாமல் ஆகிப்போச்சு. இப்போ ஞாபகம் வந்தனால நான் இப்போ வீட்டுக்கு புறப்பட்டாச்சு. இங்கேருந்து எனக்கு சிபிடி வேலாப்பூருக்கு டைரக்ட் பஸ் இருக்குது. ஆனால் அது குறிப்பிட்ட நேரத்தில் இருக்குது. அந்த பஸ்ஸில் நான் போனதில்லை. இப்போ என் வீட்டுக்காரர் சொல்கிறாரு, இந்த பஸ்ஸில் போனால் நம்ம சிபிடி வேலாப்பூர் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கிடலான்னு. நான் 2 பஸ் எடுக்கலான்னு நினைக்கிறேன். ஒன்று கன்சோலி போயிட்டேன்னா எனக்கு அங்கேருந்து அடிக்கடி ட்ரெயின் இருக்குது. கன்சோலி பஸ் வந்தால் கன்சோலியில் போயிடுவேன். கன்சோலி பஸ்ஸு வரலன்னா நம்ம சிபிடி வேலாப்பூர் பஸ்ஸில் போயிடலான்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் எந்த வண்டி கிடைக்கிதுன்னு. சாயங்கால நேரத்தில் வண்டி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஆஃபீஸுக்கு விடுற நேரம் பார்த்திங்களா, டிராஃபிக்கும் அதிகமாக இருக்கும். இப்போ மணி 5:30. நான் எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போகிறேன்? எனக்கு எப்படியும் 6:30 மணிக்கு முன்னே வீட்டுக்கு போயே ஆகணும். ஏன்னா இப்போ வெயில் காலனால 6:30 7 மணி ஆகுது இருட்டுறதுக்கு. அதுக்குள்ளே இப்போ நான் அவசரம் பரப்பிட்டுருக்கேன். ட்ரெயினில் போனால் என்கிட்ட பாஸ் இருக்குது. பாதி செலவில் போயிடலாம். இதுதான் பஸ் ஸ்டாப். இதுக்கு முன்னே இவ்வளோ பெரிய ட்ரக்கை நிப்பாட்டியிருக்காங்க. பஸ் ஸ்டாப் இங்கே இருக்க ட்ரக்காரை நவுடுறாரு. இவர் நவுண்டுட்டானா பஸ் ஸ்டாப் இங்கே ஒளிஞ்சு போய் இருக்குது. எனக்கு சிபிடி வேலாப்பூர் பஸ்ஸு கிடச்சின்னா ரொம்ப சீக்கிரம் போயிடுவேன். அதுக்கு முன்னே இருட்டிட்டுனா எங்கள் விஸ்கி என்ன செய்கிறேன்னு அவள் என்ன செஞ்சிட்ருக்கு அதை கண்டிப்பாக உங்களை காட்டுவேன், சரிங்களா? அவள் எந்த அக்கறமும் செய்யக்கூடாது, செய்ய மாட்டாள். நான் இருட்டிட்டேன்னா அவளுக்கு நான் கேரண்டி தர மாட்டேன். ஓகே, எனக்கு இப்போ வேலாப்பூர் ஏசி பஸ்ஸே கிடச்சிட்டு நம்ம வீட்டு பக்கத்தில் போய் இறங்கிடலாம், சரிங்களா? பிரச்சனை இல்லை. இந்த பஸ்ஸு கிடைக்கலன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு போயிருப்பேன். ட்ரெயின் ஏறி இறங்கினா இருக்கும். ஒரு அவசரத்துக்கு வீட்டுக்கு போகலான்னு சொன்னால் அவ்வளோ டிராஃபிக் இருக்குது. 1/2 மணி நேரமாக பஸ்ஸு நகரவே மாட்டுது. எத்தனை மணிக்கு சேர போகிறேன்னு தெரியல வீட்டுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஏசி வேறு தலைக்கு மேலே இருக்கா. தலையில் பட்டு பயங்கரமாக தூக்கமாக வருது, சுகமாக இருக்குது. இப்போ பஸ்ஸை விட்டு இறங்கியாச்சு. நமக்கு ஈஸ்ட்டில் போகணும். நான் ட்ரெயினில் போனால் இதுக்குள்ள வீட்டுக்கு போயிருப்போம் போல். இந்த இடத்துக்கு இதுக்கு முன்னாடி நான் வந்ததே இல்லை. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன். புதிய இடமா இருக்குது. இதுக்கு முன்னாடி இங்கெல்லாம் வந்ததெல்லாம் கேட்டு வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன். என் வீட்டு வழி நானே மறந்துட்டேன். சிபிடி வேலாப்பூர் என் ஊர் தான், ஆனால் என் வீட்டு வழி எனக்கு தெரியல. அப்பா இப்போ தான் வழியை கண்டுபிடிச்சேன். ஃபுல்லாக இருட்டில் இருக்கா பாருங்களா சேட்டைக்காரியை. பார்த்தீங்களா, இருட்டில் கடந்ததுக்கு எனக்கு தண்டனை. எப்போவுமே லைட் போட்டு போய் நீ மறந்துட்டேன். 5:30 மணிக்கு கடையிலேருந்து பிறப்பிட்டேன். மணி இப்போ பாருங்க 7:45. டிராஃபிக். நாளையிலேருந்து லைட்டை போட்டு போகணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர்